கோட் படத்துடைய ஒவ்வொரு அப்டேட்டும் வந்துகிட்டே இருந்தது. அதை தாண்டி அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள்லாம் எங்களுக்கு வந்து என்னங்க வந்து இது நாங்கலாம் விஜய் படமா இது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கோவத்த யுவன் சங்கர் ராஜா மேலலாம் காட்டியிருந்தாங்க வந்து. ஏன் நீங்க வந்து அஜித்தோட டீமு, வெங்கட் பிரபு வச்சு செய்றாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. ஏற்கனவே கூட பேசியிருந்தோம் வந்து. யுவன் சங்கர் ராஜா ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர். அதை தாண்டி ஒரு பெரிய ஹீரோவுக்கு நம்ம படம் பண்ண வந்திருக்கிறோம் அப்படின்னும் பொழுது, ஒரு இசையமைப்பாளருக்கு எவ்வளோ பெரிய அழுத்தம் இருக்குன்ட்டு நமக்கு தெரியும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, யுவன் சங்கர் ராஜா வந்து ஒரு இடத்துல கம்போசிங்ல இருக்காரு. அவர பார்க்கறதுக்காக அமீர் போய் நின்னுட்டு இருக்காரு. அமீர் போய் நின்னுட்டு இருந்தவுடனே, இது என்னன்னா இவருது தயா படம் எடுத்த செந்தில் அவருடைய படத்திற்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. கிண்டியில உள்ள ஒரு ஹோட்டல்ல. அமீர் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெயிட் பண்ண உடனே அப்படி பார்த்துட்டு, "வாங்க" அப்படின்றாரு. "வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன?" "ஒண்ணும் இல்ல இவன் வந்து ஒரு சொந்த படம் எடுக்க போறேன்" அப்படின்னு சொன்ன உடனே பதர்றாரு வந்து. "சார் என்ன சார் சொந்த படம்? ஏங்க நீங்க பதறீங்க? பணம் போடுறது நான் தானே. நீங்க ஏங்க பதறீங்க?" அப்படின்னு. "ஏங்க வந்து டைரக்ட் பண்ணி ஒரு 2 படம், 3 படம் தான் பண்ணியிருப்பீங்க. அதுக்குள்ள சொந்த படம்ன்றீங்க." ஆமாங்க நம்ம போய் பேசினா யார் வாய்ப்பு குடுக்குறாங்க வந்து? நாம வந்து கம்யூனிசம் பேசுவோம், தத்துவம் பேசுவோம், பொது உடைமை பேசுவோம், எல்லாம் பேசுவோம் நம்ப. நம்ம பேச்சு தான் நமக்கு இதுவா இருக்கும். நம்ம அந்த பேச்சு நமக்கு வந்து நயமா, இதுவா, இந்த இது பண்ணி முலாம் பூசி பூசாத மாரிலாம் பேசத் தெரியாது. இந்த வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசிருவோம். நம்ம நேர்மையான ஆளு. அதை தாண்டி அது நமக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்போது, நம்ம சொந்த படம் கடனோட வாங்கி எடுப்போம்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. நீங்க தான் மியூசிக் பண்ணி ஆவணும். அப்படின்போது, இந்த சொந்த படம் பெரிய ரிஸ்க் ஆச்சேன்ட்டு, நான் வேணா 2, 3 புரொடியூசர சொல்லட்டுமா? அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா கேட்கறாப்லயாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. நீங்க எனக்கு மியூசிக் பண்ணி தரேன்னு மட்டும் சொல்லுங்க போதும் அப்படின்னு. ஏங்க மியூசிக் நான் பண்ணி தரேன். யார் ஹீரோ அப்படின்னு கேட்குறாப்ல. ஜீவா தான் ஹீரோ அப்படின்னு. ஏன்னா அந்த நேரத்துக்கு ஜீவா தான் நமக்கு வந்து கூப்பிட்ட நேரத்துக்கு வருவாரு, போவாரு. ஜீவாவோட ஒரு நல்ல ரேப்போ இருக்குது அப்படின்னா யுவன் சங்கர் ராஜா ஓகேன்றாரு. அப்ப நீங்க சொந்த படம் எடுக்கிறதுல உறுதியா இருக்கிறீங்களான்றாரு. உறுதியா இருக்கிறேங்க. எனக்கு மட்டும் என்னன்னா காலதாமதம் இல்லாம எனக்கு பாட்டு மட்டும் போட்டு குடுத்துருங்கன்னு ஓப்பனாவே சொல்றாராம். டிலே பண்ணிடாதீங்க. எனக்கு வந்து டக்கு டக்குன்னு மியூசிக் போட்டு குடுத்துருங்க. டியூன போட்டு குடுத்துருங்க. அதுக்கு என்ன ஓகேன்னா, அந்த படம் தான் ராம் படம் வந்து. நமக்கு தெரியும் ராம்ல வந்து பாடல்களும் ஹிட்டு. இது சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, யுவன் சங்கர் ராஜா அமீருக்காக சொந்த படம் எடுக்கிறாருன்னோனே, அவரும் அமீரும் பெரிய என்ன சொல்றது, ஒரே தட்டுல சாப்பிட்டு, ஒரே கட்டில்ல படுத்து உறங்குனவங்கலாம் ஒண்ணும் கிடையாது வந்து. இதுக்கு முன்னாடி படங்கள் எடுத்திருக்காரு. அவர் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறோம். ஆனா வந்து ஒரு நல்ல இயக்குனர் தயாரிப்பாளரா மாறும்பொழுது என்ன பிரச்சனைகள்லாம் உருவாகுன்ட்டு வந்து அவர் தடுத்து நிறுத்துறாரு. இப்ப அதே நிலைமை தான். ஒரு புதிய கீதைன்னு ஒரு படம். அந்த படத்திற்கு மியூசிக் பண்ண மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா இவ்வளோ காலம் வந்து விஜய்க்கு படமே பண்ணல அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அந்த காலகட்டங்கள்ல எத்தனையோ ஹிட் படங்களுக்கு பாட்டுலாம் குடுத்துட்டாரு அவரு. எத்தனையோ பாட்டு வந்து ஹிட்டு. இப்போ வந்தாச்சு இங்க. வெங்கட் பிரபு டைரக்டரு. உண்மையிலே வெங்கட் பிரபு வந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய சகோதரர். இந்த சகோதரர்கள் சேரும்பொழுது இந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகும். இந்த டியூன் நல்லா இல்லைனா கூட எக்ஸ்ட்ரா டியூன் வாங்கலாம். எப்பா விஜய் சார் படம் பண்ணியிருக்கிறேன் நானு, பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா பார்த்து போடு அப்படின்னு. தெரிஞ்ச கடைகள்லாம் போய் சில இடங்கள்ல வாங்கும்பொழுது சொல்லுவாங்கல்ல, நல்ல தரமான பொருளா குடுங்கன்ற மாரி, அது மாரி கொஞ்சம் நல்லா போட்டு பார்த்து போடு, டியூன போடு, பாட்ட குடு அப்படின்னு கேட்கலாம். ஆனால் எது எந்த காலகட்டங்கள்ல எது உட்காரல, சரியா உட்காரலன்னு தெரியல. மேபி வெங்கட் பிரபு கூட ஒரு ஒரு தடவ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. நெறைய மியூசிக் டைரக்டர் எங்க பெரியப்பா, எங்க அப்பா, ரகுமான் சார் எல்லாருக்கும் ட்ராக்லாம் பாடியிருக்கேன். அப்புறம் சில பாட்டுலாம் பாடியிருக்கேன். நெறைய பாடியிருக்கேன் நானு. ஆனா நான் பாடுனதிலேயே பார்த்தீங்கன்னா, கொண்டாட்டமான பாடலா என்ன வெளிய தெரிய வச்சது யுவன் குடுத்த பாடல் தான் அப்படின்னுவாரு. அந்த பாட்டு வந்து நெருப்பு கூத்தடிக்குது அப்படின்னு. துள்ளுவதோ இளமை படத்துல. அந்த பாட்டு தான் எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆர்கெஸ்ட்ராவுல பாட சொல்றது, அப்புறம் வந்து மத்த மியூசிக் டைரக்டர் வந்து பாட வாங்கன்னு சொல்றது, இதெல்லாம் அந்த பாட்டுக்கு பிறகு தான். அப்பயே யுவன் கிட்ட கேட்டேன். எப்படி யுவன் இந்த இந்த டியூன புடிச்ச? என்ன தான் பாட வைக்கணும்னு எப்படி முடிவு பண்ண?" அப்படின்னா, அவர் பாட்டுன்னு ஒரு சிரிப்போட கடந்து போயிட்டாரு அப்படின்னு. ஓகே. இந்த பாடல் ஓகே. ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. இப்ப எனக்கு தேர்ட் சிங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒண்ணும் பெரிய இதுவாலாம் இல்ல எனக்கு தோணுது வந்து. ஆனாலும் வந்து விஜய் ரசிகர்கள் தாண்டி மத்தவர்கள்லாம் வந்து, "ஏங்க இந்த ஒரு அலமி பித்தா மாரி ஒரு பாட்டு இருந்ததா எப்படி கொண்டாட்டமா மாறியிருக்கும்?" அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த அப்டேட்டுக்கு வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் வேற மாரி கிளம்பிட்டாங்க. அதில குறிப்பா ஐமேக்ஸ்ல இந்த படத்தை திரையிடப் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐமேக்ஸ் வந்து ஒரு அது ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீன்ல இந்த ஒரு படத்த பிரம்மாண்டமா பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு உலகத்தில் உள்ள ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்லாம் இந்த கோட் படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, எபிக் கியூ அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம். இதுவும் பார்த்தீங்கன்னா, கியூபோட இதுதான். இந்த எபிக் கியூல என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த இமேஜ், சவுண்டு இதெல்லாம் வந்து மிக மிக துல்லியமாக காட்டும்
அப்படி இந்த அடுத்த கட்டமாக இந்த படத்தை கொண்டு போகிறதுக்கு அடுத்த கட்டமான டெக்னிக்கலான அப்டேட்டெல்லாம் இது கொடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி சில போஸ்டர்ஸு சில ஸ்டில்ஸ்லாம் விட்டுருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த எபிக் கியூவுக்கு விட்டுருக்காங்க பாருங்கள். ஒரு எல்லாரும் கன்று வச்சுக்கிட்டு விஜய், பிரபுதேவா, பிரசாந்த் இவங்கெல்லாம் நிற்கிற மாதிரி. ஏங்க இது ஏங்க முதல்லையே பண்ணலை? இதை பார்க்க சொல்லி எப்படி இருக்குது? புது விஜய் ரசிகர்கள் மற்றவங்க கேட்குறது வந்து இதுதாங்க அப்டேட் வந்து. நீங்கள் ஒரு ப்ராடக்டை தயார் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை தயார் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணுறதுல ஒரு பெரிய வித்தையாக இருக்குது. அது வந்து பொருளாகவும் இருக்கலாம், படமாகவும் இருக்கலாம். அந்த வித்தை காலகாலமாக தமிழ் சினிமாவில் பலர் பலவிதமான ஒரு சூட்சுமத்தை கையாண்டு இருக்காங்க. இப்போ ஏவிஎம்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் மாதிரி சோஷியல் மீடியாக்கெல்லாம் இல்லாத காலகட்டங்களில் இப்போ ஒரு படம் சம்சாராத மின்சாரம் அப்படின்னு வச்சுங்க உதாரணத்துக்கு அந்த படத்தில் வந்து கோதாவரி அப்படின்ற டயலாக்கை விசு எத்தனை இடத்தில் பயன்படுத்துகிறார் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 50 பெண்களுக்கு பட்டுப்புடவை இலவசமாக அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு ஒரு தந்தியில் வந்து தினத்தந்தியில் ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க. மலைமலையாக வந்து லெட்டர் வந்து குவியுங்க. ஆடியன்ஸ் போய் ரிப்பீட் ஆடியன்ஸ்லாம் போய் படம் பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் தான். அது இது மாதிரி நிறைய சொல்லலாம். வந்து ஒரு தயாரிப்பாளர் கூட சொல்லியிருக்காரு வந்து ஓப்பனாக ஒரு படத்துக்கு அவர் வேற இல்லை கலைப்புலி தான் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. யாருன்னு ஒரு படம் எடுத்துகிட்டு அந்த படம் ஓடுற தேட்டர் முன்னாடியெல்லாம் வந்து ஒரு 50 அடி உயரத்தில் ஒரு அம்மன் சிலையை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருவோம். ரெடி பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சாங் ஒரு அம்மன் சாங் வரும். அந்த அம்மன் சாங்குக்கு ஒரு தியேட்டரில் ஆடணும் அப்படின்னு முடிவு பண்ணி துணை நடிகர்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து அவங்களுக்கு வந்து எல்லோ சேலையை கட்டி நல்ல குங்குமத்தை பெருசாக வச்சு தலையெல்லாம் விரித்து போட்டு படம் பார்க்க உட்கார வைப்போம் முன் வரிசையில். அந்த சாங் வந்த உடனே எழுந்து சாமி ஆடுங்கன்னும் அப்படி ஆட ஆரம்பிப்பாங்க. அது மறுநாளில் செய்தித்தாள்களில் செய்தியாக வர ஆரம்பித்து அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னு. இப்போ இதுதான் இப்போ வந்து காலம் மாறி போச்சு. இப்போ வந்து சோஷியல் மீடியாக்கள் காலத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் வந்து எக்ஸ் வலைதளங்கள், இன்னொரு பக்கம் இன்ஸ்டா இப்படின்னு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இதற்கேற்ற மாதிரி ப்ரொமோஷன் இருக்குது இல்லைங்களா? அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இப்போ கோட் படத்துக்கு அதை தான் சொல்கிறாங்க. சாமி நீங்கள் ரைட்டு இவ்வளோ காலம் கொடுத்ததெல்லாம் வந்து எங்களுக்கு மொக்கையாகவே இருந்தது. இப்போ இந்த எப்பிக்கு ஸ்டில் ஒன்று கொடுத்துருக்கீங்கள, இது தெரிக்கிற மாதிரி இருக்குது. இதையெல்லாம் தாண்டி 4th சிங்கிள்னு ஒன்று இருந்ததுன்னா இருக்கும் கண்டிப்பாக. அதை விஜய் படத்திற்கான ஒரு பாட்டாக அந்த பாட்டு இருக்கணும். அப்படி தெரிக்கிற மாதிரி இருக்கணும். அதை கொடுங்க. இதையெல்லாம் தாண்டி டீசர் இருக்குமா? அந்த டீசர் எப்போ வெளியாகும்? ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு கிளிம்ஸ் வீடியோ வரும் அப்படின்றாங்க. ஒருவேளை அந்த கிளிம்ஸ் வீடியோ வந்த பிறகு இது வேறு லெவல். இப்போ இந்த எப்பிக் இந்த போஸ்டரே பார்த்து சூப்பர்யா இதுதான் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒருவேளை அந்த கிளிம்ஸ் வீடியோ வந்தது அப்படின்னா 15ஆம் தேதி இது வேறு லெவலில் இருக்குது அப்படின்னா ஒரு டீசரோ அல்லது ட்ரெய்லர் இவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. இப்போ செப்டம்பர் 5 அப்படின்னா ஒரு 25, 26 தேதிகளில் ட்ரெய்லர் ஒன்று வரும். அந்த ட்ரெய்லர் தான் ஏறக்குறைய இந்த கதையினுடைய ஒரு மையத்தையே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது வரைக்கும் வந்து முழுசாக ஒரு பாதி கதை கூட யாருக்கும் தெரியாது. அது ஒரு அப்பா மகன் சம்மந்தப்பட்ட கதை, ஒரு டைம் ட்ராவலர் கதை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்பா விஜயாக மகன் விஜயாக நடிக்கிறாருன்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, மகன் தீவிரவாதி, அப்பா வந்து உளவுத்துறை அதிகாரி. மகன் வந்து சில இடங்கள்லாம் போய் குண்டு வச்சுருவார், அப்பா போய் அந்த குண்டெல்லாம் ரிமூவ் பண்ணுவார். இப்படியா ஓடிக்கிட்டு இருக்கு இணையத்தில் கதைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் வெங்கட் பிரபு என்ன ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு. வெங்கட் பிரபுக்கு முக்கியமான படம். ஏன்னா மாநாடுக்கு பிறகு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நமக்கு கிடச்சிருக்காங்க. விஜய் அடுத்த படம் 69வது படம். அந்த 69வது படத்திற்கு பிறகு அவர் முழு நேர அரசியலுக்குள் போகிறார். அப்போ இந்த படம் முக்கியமான படமாக இருக்கணும். லியோ செகண்ட் ஹாஃப் மாதிரி இது மாறிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அந்த கதைன்ற ஒரு விஷயம் அந்த ட்ரெய்லர்லாம் தான் தெரிய வரும். அந்த ட்ரெய்லர் நெருக்கத்தில் தான் இருக்கும். அதற்கு இடையில் கொடுக்குற அந்த அப்டேட் இருக்கு இல்லைங்களா? ஒரு கிளிம்ஸ் வீடியோ, ஒரு போஸ்டரு, அப்புறம் வந்து இந்த கேரக்டரை வந்து ரிவீல் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பெரும் ஆவல் இருக்குது. இது எல்லாம் மீறி எங்கள் விஜய் தயவு செய்து கோட் படத்தோடு சேர்த்து என்னுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியை எங்கேயும் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதெல்லாம் கொண்டு வராதிங்க. அது படம், இது வந்து அரசியல். அது கட்சி, இது வந்து திரைப்படம். இங்கே எதையும் வந்து பயன்படுத்துங்க. அதுக்கெல்லாம் கூட நிறைய பேர்லாம் விமர்சனங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. விஜய் சொன்னதில் ஒன்றும் தப்பே கிடையாது. கோட் படத்தை படமாக பாருங்கள். அரசியல் கலந்து வரும்போது அரசியலை பார்க்கலாம். இப்போ மாநாடு, அந்த மாநாடு வந்து திருச்சி பொன்மலையில் ஐடியா பண்ணியிருக்காங்க. தென்னக ரயில்வேக்கு சொந்தமான இடத்தில் அந்த மாநாடு நடத்த போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அந்த மாநாடில் எவ்வளோ பேர் கூட்டுறாங்க, அந்த மாநாடுக்கு எப்படி டிசைன் பண்ணுறாங்க, அந்த மாநாடு எவ்வளோ சிறப்பாக நடத்த போகிறாங்க, அந்த மாநாட்டில் வந்து நீங்கள் வந்து உங்கள் அரசியல் பதிவை போடுங்க, அரசியல் கருத்தை சொல்லுங்கள். கோட் படத்தில் அது தேவையில்லைன்னு சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாம் மீறி செப்டம்பர் 5 ரொம்ப தூரத்தில் இல்லை, இது வந்துடுச்சு.
அந்த படம் எப்படி இருக்குன்றதுக்காக ஒரு பெரும் கூட்டம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழக அரசு அந்த காலை 6 மணி காட்சிக்கு சிறப்பு அனுமதி குடுக்குமா? அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வந்து நிக்குது. குடுக்காது அப்படின்னு ஒரு தரப்பினர் கண்டிப்பா சொல்றாங்க. அப்படி குடுக்காத பட்சத்தில் போன லியோவுக்கு மாரி கேரளாவுக்கும், பெங்களூருக்கும், ஆந்திராவுக்கும் ஒரு பெரும் கூட்டம் படையெடுக்கப் போகிறார்கள். அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் இந்த படத்தினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு படமாக இருக்கும். எல்லா படத்தையும் கூட குறிப்பாக கோட் படத்திற்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை எப்படி பூர்த்தி செய்யப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.